ஹாய் வணக்கம். சூப்பராக ஒரு கடமா தொக்கு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இதோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம், வாசனைக்காக சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பெரிய சைஸ் தக்காளி பழம் நான் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், இதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்த பிறகு கூட நம்ம மசாலா சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான மசாலா வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இது நாளைத்துமே சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். நான் சேர்க்கலை. இது எல்லாமே எண்ணெயிலே நம்ம கலந்து விட்டுடலாம். எண்ணெயில் கலந்து விட்ட பிறகு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வரும். இப்போது எண்ணெய் மேலே தெரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கடமா சேர்த்துக்கலாம். நான் இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, தண்ணி சேர்க்காமே செய்ய போகிறேன். நம்ம கடமாவை சேர்த்துட்டோன்னா அதே தண்ணி விட்டுடும். நான் மீனும் வறுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு கடமா ரெடியாகி வந்துடும். நம்ம தண்ணி சேர்க்காமல் மூடி வச்சோன்னா அதுலேயே தண்ணி விடும். இப்போது சாப்பிட கடமா ரெடி ஆகிடுச்சு. இந்த கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த மாதிரி மழை டைமில் சுட சுட மீன் வறுவலும் கடமா தொக்கும். நீங்களும் இந்த மாதிரி கடமா தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சூப்பராக இருக்கும். சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரசத்தோடையும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தொக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.